அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை முழுவதுமாக பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. அங்கே கேதுவோட இணைய இருக்கிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களினுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் சிக்குண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கடகமனையில் வக்ரமாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு வக்ரமாக செல்கிறார். அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. ரைட். சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வக்ர நிலைக்கு அடைகிறார். எப்போ? ஜூலை மாதம் 27ஆம் தேதி. அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரமாகி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் தொழிலை சார்ந்ததாகவே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தில். அது வக்ரமாக இருக்கிறதுனால ரொம்ப அதனுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நல்லது தான் நடக்க போகுது. பட் என்ன, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனுங்கிறது இருக்கும். மற்றபடி எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. கொஞ்சம் அங்கே சூரியன் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீர்கள். சூரியனைப் போல இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் உங்கள் ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ சூரியனை போல இருக்கிறது ஒரு நல்லது தான். அப்போ எந்த இடத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சாலே போதும். அப்போ வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை இந்த கன்னிராசி என்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜூலை மாதம் சார் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தனம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் இப்போ 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். பணம் விரயம் ஆகிறது, பணம் செலவாகிறது. அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அது கேதுவோடு சேர்ந்திருக்கு. அப்போது பிரச்சனை, அப்போது குடும்பம் ஸ்தானத்தின் அதிபதி கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ என்னென்ன, குடும்பத்தில் எதையோ நினைச்சிட்டு ஒரு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அது 9ஆம் அதிபதி 12. அப்போ தந்தையை நினைத்து கொண்டு ஒரு வருத்தம் இருக்குது உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லுது. அதே சமயத்தில் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் பணத்தை யாருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம், அதாவது தேவையில்லாத விதத்தில் பணம் அப்படின்னாலே 3ஆம் நபர்கள் குறுக்கீடு உங்கள் விஷயத்தில் வராமல் பார்த்து கொள்வது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அது வாக்கு விரயமாகுது. தேவையில்லாமல் வாக்கு கொடுக்க வேண்டாம். எதுக்கு தேவையோ அதை மட்டும் இருந்து விட்டால் போதும். மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ முயற்சி நல்லா இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் இருக்கும். சிறுதூர பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லா இருக்கும், படு ஜோராக இருக்கும், ஆழமாக யோசித்து செயல்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது விற்பனை, வியாபாரம், ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது. ஏன் சார் இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா, உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்த வளர்த்தி விடுவார். அப்போ 3ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்த்து வளர்த்துறார். 3ஆம் இடத்துல என்ன இருக்குது? தைரிய வீரியம் இருக்குது.
ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தைரியம் வேணும். அந்த தன்னம்பிக்கை தைரிய வீரியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். 4ஆம் அதிபதி சுகத்தை தரக்கூடியவன் யார் அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சுகம் சார்ந்த விஷயங்கள் நல்லவையாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். தாய் நன்றாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் கூட பிறந்தவங்க, தாய் வர்க்கம் ரீதியாக, ஸோ இதெல்லாமே உங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய அவங்க சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது. வீடு, மனை, இடம், இதை சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, தாராளமாக வாங்கலாம். அதில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஒரு சிலருக்கு வீடு வாடகை தான் கட்டிகிட்டே இருக்கிறோமே, இது ஒரு 5-6 வருஷம் வாடகை கட்டியிருக்கோம், பேசாமல் அந்த கட்டின வாடகைக்கு ஒரு வீடு வாங்கியிருந்தால் கூட பாதி குறைஞ்சிருக்குமே, இப்படியெல்லாம் உங்கள் எண்ணங்கள் தோணும். அப்போ வீடை வாங்குவதற்குண்டான எண்ண ஓட்டத்தை உதயமாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். அட்லீஸ்ட் ஒரு இடமாவது வாங்கி போடணும். இல்லைன்னா அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. குறைந்த ஏதாவது இந்த வீடு, இடம், நிலத்தை பற்றி, வாகனத்தை பற்றி, இந்த வாகனம் வாங்குறது, அந்த வாகனத்தை வாங்குறது, இது வாங்கியிருக்கலாம், ஸோ ஏதோ ஒன்று வாகனத்தை பற்றிய பேச்சு அல்லது அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு. விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை, கொஞ்சம் ஒரு லாபங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சுறுசுறுப்பு இருக்கும், சாதிக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கார். அந்த 7ஆம் இடத்தையும் அந்த 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போது ஒரு நல்லவன் 5-7 பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தின் ஆற்றல் உண்டு, பிரபஞ்சத்தினுடைய அருள் உண்டு. அப்போது அந்த 5-11 கனெக்ட் ஆகுது இந்த மாதம். அப்போ இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த வரம் என்பது நல்லபடியாக இருக்கிறது. அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறார்கள், குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறார்கள், குழந்தைகளுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது. அப்போ குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் நல்லபடியாக இருக்குது. உங்கள் பேச்சு கேட்காதவங்க கூட இப்போ கேட்க போகிறாங்க. குழந்தைகள் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதெல்லாம் மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமைய இருக்கிறது. என்னதான் ஈகோ என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் உங்கள் உள் மனசு சொல்லும். இப்போது அதெல்லாம் விட்டுடலாம். இணையக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பரிபூர்ணமாக உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்சமாக லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் அதிபதியையும் பார்க்குறார். அப்போது 100% குழந்தை பாக்கியத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய, சாதகமாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமையிருக்கிறது. சார், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஏதாவது தடை உண்டா? நிச்சயமாக எந்த தடையும் இல்லை. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போது இந்த வருடம், அதாவது இந்த குரு பயிற்சி ஆயிடுச்சல்ல, இப்போ இந்த வருடம் திருமணத்துக்கு எந்த தடை இல்லை. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட ஒரு கேப் ஆயிடுச்சு, சரி இன்னொரு மறுமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வை கொடுத்து அதுவும் சக்ஸஸ் படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான். சார், நான் ஏற்கனவே காதலில் இருக்கிற, ரொம்ப நாளாக காதல் இருக்கிற, காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு உறுப்பினர் இணையக்கூடிய நிகழ்வு, ஒன்று குழந்தை பாக்கியத்தில் பிறந்து ஒரு என்ட்ரி அல்லது திருமணமாகி ஒரு என்ட்ரி. அப்போது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கிறது. ஒரு சிலர் கூட்டு தொழிலில் செய்யக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் உங்கள் மனசில் எழும். கணவன் அல்லது மனைவி 2 பேரில் செட்டில் ஆகலைன்னா
அந்த வேலை கிடைக்கலன்னா இப்போ வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, 2 பேரும் சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கிறது. அப்போது இந்த மாதம் நல்லதை செய்யக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. சூரியனும் 10ல் இருக்கார், 10ல் திக்பலம் அடையுது. நிறைய பேர்த்துக்கு அரசாங்க மாற்றங்கள், அரசாங்கத்தில் இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அதுவும் சூரியன் இந்த 17 ஜூலை 17க்கு அப்புறம் குருவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்காரப் போகிறார். நிறைய பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள், அரசாங்க ஒப்பந்தங்கள், அரசியல் ஈடுபடுபவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இப்படி நல்ல விஷயங்கள், தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இப்படி தந்தை உங்களுக்கு பொறுப்பு தருவார். ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த கன்னி ராசிக்கு அமையிருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கணும். ஸோ இந்த வெளிநாட்டை பற்றி சிந்தனைகள், வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனியில் வேலை பார்ப்பது அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜூலை மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு தடவையாவது மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்து வருவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மனசு, உங்கள் எண்ணம், உங்கள் செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வருவீர்கள் என்றால் மனசு நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ இந்த வருடம் 2026 திருமணம் நடக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.